நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கேலக்ஸி ஆர்ட் தான். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்கை ப்ளூவை வச்சு மேலே ஃபுல்லாக அடிச்சுக்கணும், ஸ்பாஞ்சி மாதிரி வச்சு. அப்புறமா நடுவில் வந்து பர்பிள், பிங்க், அப்புறமா அதை வச்சு பிளெண்ட் பண்ணணும். அது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நான் பிளெண்ட் பண்ணியிருப்பேன். என் கையை சக்க வழி வலிச்சிச்சு. பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் மெதுவாகவே பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா அந்த கலரோடு இது மேட்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அந்த பர்பிளும் பிங்க்கும் வந்து ஈஸியாக மேட்ச் ஆகிடும். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்கை ப்ளூவை கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறமா உண்மையாக சொல்கிறேன், இதை நான் பண்ணது என்ன நம்ப முடியல, பட் என் பிளானட் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதை மட்டும் நீங்கள் வந்து ஒழுங்காக பண்ணிடுங்க. இதுதான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நான் பிளெண்ட் பண்ணியிருப்பேன். நீங்களே பாருங்களேன் எவ்வளோ நேரம் பிளெண்ட் பண்ணியிருக்கேன்னு. ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணேன்னா நம்பவும் இல்லை இவ்வளோ நேரம் பிளெண்ட் பண்ணியிருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து பிளெண்ட் பண்ணக்கப்புறமா அந்த ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரஷ்ஷை வச்சு அந்த ஒயிட்டை வந்து ஃபுல்லாக ஸ்டார்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி ஸ்டார்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். எனக்கு பிளானட் வந்து பேப்பரில் கட் பண்ணி வந்து பார்த்தேன், பட் எனக்கு வரல. உண்மை சொல்ல போனால் எனக்கு கேன்வாஸ் வாங்குற அளவு எனக்கு வசதி இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி பெயிண்ட்டை வச்சு பண்ணியிருக்கேன். என்கிட்ட போஸ்டர் பெயிண்ட்ஸும் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு போஸ்டர் பெயிண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏதாவது சேலஞ்சஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணலாம். நான் வந்து அந்த சேலஞ்சஸை கம்ப்ளீட் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். சரி, பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷை எடுத்துக்கிட்டேன். ப்ரஷ்ஷை வச்சு அந்த ஸ்டார்ஸ் ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறமா அந்த பேப்பரை வச்சு அதை கட் பண்ணுறக்குள்ளே என் பாடு இருக்குது. எப்பப்பப்பா பெருசாக வந்துச்சுங்க பிளானெட்டு. நீங்களே பாருங்கள் இப்போது என்ன நடக்கும்னு. அப்புறமா இந்த பிளானெட்டை கட் பண்ணி அதை வைக்கும் போது இந்த பெருசாக இருந்தனால ஹால்ஸ் தூக்கி வீசிட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஆட்டை தான் வச்சு பண்ணேன். நீங்களே பாருங்களேன், அது கொஞ்சம் சிறுசாக வந்திருந்தாலும் ஒரு அளவு பிரெத் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் ஒழுங்காக நீட்டாக காயினை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் தேவையில்லாமல் இதை வச்சு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி அப்புறமா இது ஸ்டார்ஸோட இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த பிளானட்டுக்கு சாட்டர்னுக்கு ஒரு ரிங் வரும் பார்த்திங்களா, அந்த ரிங்கை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நீங்களே, அது வந்து ஒரு ஸ்லைடிஷ் ப்ரௌன் அண்டு அந்த எப்படி சொல்கிறது வெளியே இது இருக்கும் பார்த்தீங்களா, சரி அது ஒரு கலர் வரும் பார்த்தீங்களா, அந்த கலரை வச்சு தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை கொஞ்சம் லைட்டாக பிளெண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்புறமா இந்த பிளாக் ஸ்கெட்சை வச்சு இந்த பிளாக் பெயிண்ட்டை வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். அவுட்லைன் கொடுத்தா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியுமே, அதுக்காக நான் கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்து அது பக்கத்தில் ஒரு 3 வச்சுட்டு ஒயிட்டை வச்சு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டேன். நீங்களே இப்போ பாருங்களேன், இந்த ஒயிட்டை வச்சு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன 3 ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த 3 ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மள்ட்ட இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வெளியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா என் ஆர்ட் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் என் ஆர்ட்டு. தேங்க்யூ ஃபார் இட்.